ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்ல இருந்து ஃப்ரீ ரேடிக்கல் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் பாருங்க. மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் கொடுத்துட்டு நமக்கு ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியேஜென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ரியேஜென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போது இங்கே கொடுத்துருக்கிற ரியேஜென்ட்டு ஃபஸ்ட்டு அதோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா. இப்போ ஏஐபிஎன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஏஐபிஎன் அப்படின்னா என்னென்னா, இதோட ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். சொல்கிறேன் இதோட நேம் என்ன அப்படின்னு. அதாவது அசோ 2 என் குரூப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது N2 வந்து நம்ம அசோ அப்படின்னு வந்து சொல்லுவோமா. ஸோ இதோட நேம் பாருங்களேன், அசோ பிஸ் அப்படின்னா அசோ பிஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஸ்னா 2 அசோ பிஸ் ஐசோபியூட்டைல். இந்த குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசோபியூட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 4 கார்பன் இருக்குது. ஸோ ஐசோபியூட்டைல் நைட்ரைல். சிஎன் குரூப்பை வந்து நைட்ரைல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏஐபிஎன் அப்படின்னா அசோ பிஸ் ஐசோபியூட்டைல் நைட்ரைல் அப்படிங்கிறது தான் அதோட நேம். ஓகே, இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஏன் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஏஐபிஎன் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர்னு சொல்லலாம். ஓகே, இதை வந்து ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர் இந்த ஏஐபிஎன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகிட்டு நமக்கு ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இந்த பாண்டு க்ளீவ் ஆகும், இது க்ளீவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு ரேடிக்கலும் இந்த இடத்துல ஒரு ரேடிக்கலும் ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி 2 ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இதுதான் இந்த ஏஐபிஎன். இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்களேன். ட்ரைபியூட்டைல் டின் குளோரைடு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரைபியூட்டைல் டின் குளோரைடு. ஓகேங்களா. டின் குளோரைடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சோடியம் போரோஹைட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட் NaBH4. இப்போ இந்த H4 NaBH4 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரைடு அயானை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா. அதாவது ஹைட்ரைடு அப்படின்னா H- அயானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹைட்ரைடு அயான் வந்து என்ன பண்ணும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த டின்னை போய் அட்டாக் பண்ணும். தென் வந்து இந்த Cl வந்து ரிமூவ் ஆகும். இப்போ வந்து ட்ரைபியூட்டைல் டின் ஹைட்ரைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. SNH. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து க்ளீவ் ஆகும். க்ளீவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து H ரேடிக்கலும் ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கலும் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகி ரேடிக்கல் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போது இங்கே ஃபார்ம் ஆன இந்த ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ரியாக்ஷனில் நமக்கு கொடுத்துருக்கிற ரியாக்ஷனையே இனிஷியேட் பண்ணும். ஓகேங்களா. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த காம்பவுண்டை நான் எழுதிக்கிறேங்க. ஓகேங்களா. இப்போது இந்த ரேடிக்கல்லாம் இந்த ரியாக்ஷனையே இனிஷியேட் பண்ணும். என்னாகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஆர் பாண்டு ஹோமோலிட்டிக்காக க்ளீவ் ஆகுங்க. க்ளீவ் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கலும் இந்த பிஆரும் சேர்ந்து வெளியில் போயிடும். ஓகேங்களா. அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ரேடிக்கல் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ இது ரிமூவ் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ரேடிக்கல் இருக்கும். இந்த பிஆர் ரேடிக்கல் வந்து
ரிமூவ் ஆகிடுச்சு. பிஆரும் இதுவும் சேர்ந்து நமக்கு வெளியில் போயிடும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அல்கின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அல்கினில் இருக்கிற இந்த பை பாண்ட் வந்து இங்கே CH2 இருக்கிறதா தான் அர்த்தம். இது CH2. இப்போ இந்த அல்கீனில் இருக்கிற இந்த பை பாண்ட் வந்து நெக்ஸ்ட்டு க்ளீவ் ஆகும், ஹோமோலிட்டிக்காக க்ளீவ் ஆகும். அப்போ இங்கே ஒரு ரேடிக்கலும் இந்த இடத்துல ஒரு ரேடிக்கலும் ஃபார்ம் ஆயிடும். அதுக்கடுத்து என்னாகும் அப்படின்னா இந்த ரெண்டு இது ரெண்டுக்கும் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மெம்பர் ரிங்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் பாருங்களேன், இங்கே வந்து ஒரு இங்கே வந்து CH2, இங்கே வந்து ரேடிக்கல் இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆச்சுலங்க, H ரேடிக்கல். அந்த ரேடிக்கலும் இந்த CH2 இதுவும் ரெண்டும் சேர்ந்து நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதாவது 2 ஃப்ரீ ரேடிக்கல் சேர்ந்துச்சுன்னா தான் நமக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல CH3 அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பாருங்களேன், இந்த இடத்துல ஸ்டீரியோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய. அதாவது இந்த இடத்துல வந்து பாருங்களேன், இந்த ஆப்ஷன் ஏல வந்து பார்த்திங்கன்னா ரிங்கே ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பில்லை. இந்த 2 இதுலேயும் பாருங்களேன், 2 இதுலேயுமே ஸ்டீரியோ இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த டி ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வாய்ப்பில்லை. ஸோ இது 2ல் தான் நமக்கு வந்து ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த மெத்தில் குரூப் இருக்குது பார்த்திங்களா, இது அபோவ் த பிளேனில் இருந்துச்சு, அபோவ் பிளேனில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பல்கி குரூப்பு. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதாவது மெத்தில் குரூப் அபோவில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா இது கண்டிப்பாக பிலோவில் தான் இருக்கும். 2 குரூப்பும் சேம் பிளேன்லேயே இருக்காது. அப்படி இருந்தால் ரிப்பல்ஷன் வரும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் சி இருக்க வாய்ப்பில்லை. நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஸோ இங்கே பாருங்களேன், இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க மெத்தில் குரூப் இருக்கா, இந்த மெத்தில் குரூப் வந்து அபோவ் த பிளேனில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பல்கி குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலோ த பிளேனில் தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டீரியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீட்டோன் குரூப் இருக்குது. ஸோ இந்த OET குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோன்ஸ் ஆக்சிடேஷன் போடும் பொழுது, அதாவது டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் CrO3 கூட போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ஜோன்ஸ் ரியேஜென்ட் அது கூட போடும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு கார்பனைல் காம்பவுண்டை வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இதுக்கான சரியான ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.